எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தோசைக்கு தொட்டுக்க கருப்புளுந்து சட்னி பண்ணினேன் இன்னைக்கு. கருப்புளுந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சத்தும் கூட. இந்த சட்னிக்கு ஒரு கை கருப்புளுந்தை நல்லா செவக்க வறுத்துக்கணும். அதோட அரோமா நல்லா வரும் செவக்கும் போது. அது வறுப்பட்ட உடனே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணிக்கணும். சாப் பண்ணி அது நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட ஒரு தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சுருங்க வதங்கின உடனே பிளெண்டரில் நம்ம வதக்கின தக்காளி, வெங்காயம், இந்த கருப்புளுந்து, இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துண்டு இதோட கொஞ்சம் புளி, ஒரு 2 வரமிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சட்னி நல்லா ஃபைனாக இருக்கணும்னு தேவையில்லை, குறைன்னு அரைச்சிண்டா நல்லாயிருக்கும். நம்ம கருப்புளுந்து நிறைய சேர்க்கறதுனால அதோட டேஸ்ட்டு டிஸ்டிங்க்டாக தெரியும். இதை தோசையோடு என் பையனுக்கு வச்சு கொடுத்தா அந்த கலரை பார்த்துட்டு சாப்பிடாமே புதினா சட்னியா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இது நமக்கு தேவைதான்னு நினச்சிட்டேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.